இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் படும் பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வியாகுலங்கள், கண்ணீர், சஞ்சலம் எல்லாம் உங்களை விட்டு நீங்க வேண்டுமா? எல்லாரையும் விட நீங்கள் சிறந்தவர்களாய் மாற வேண்டுமா? எல்லாரும் உங்களை கண்டு பிரமிக்க வேண்டுமா? எடுபடாத மேன்மையான வரம் வேண்டுமா? உங்கள் பெயர் பெருமைப்பட வேண்டுமா? சத்துருவும் உங்களுக்கு சமாதானமாக வேண்டுமா? அழிவில்லாத நித்திய ஜீவனை, பரலோக வாழ்க்கையை, முக்தியை, ஸ்வர்க்கத்தை அடைந்து மறித்த பின்னும் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமா? மேலான இன்பம் உங்களுக்கு வேண்டுமா? பாக்கியமும் நன்மையும் உங்களை தொடர வேண்டுமா? இப்பொழுது நான் சொல்லுகிற சில காரியங்களை கவனமாய் கேளுங்கள். மொபைலும் கையுமாய் இருப்பதை விட்டுவிட்டு வேதமும் கையுமாய் இருக்க பழகுங்கள். கண்டவரோடு கண்ட இடங்களுக்கு நடக்கிற உங்கள் கால்களை தேவனோடு நடக்கும் கால்களாய் மாற்றுங்கள். மனிதர்கள் பாதங்களில் விழுந்து கிடக்கிறதை விட்டுவிட்டு கர்த்தரின் பாதத்தில் விழுந்து கிடக்க பழகுங்கள். பாவ மன்றங்களில் இருப்பதை வாஞ்சிக்காமல் பரிசுத்தவான்களின் கூடுகைக்கு இயங்குங்கள். வீடு, நிலம் வாங்கி உடன்படிக்கை போட முதலிடம் கொடுப்பதை காட்டிலும் முதலிடமும் முக்கியத்துவமும் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்ய முயற்சியுங்கள். நகையும் நட்டையும் நாடாமல் வரங்கள் வல்லமையை நாடுங்கள். தவறாமல் ஆலயம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். கனவுகளில் மிதந்து கொண்டிருக்கும் ஆட்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். அந்தரங்க பாவங்களில் ஊறி போயிருக்கிற செய்த இச்சைகள் ஒரு நாள் உங்களை சுற்றி இருக்கும் கச்சை கூட இல்லாமல் நிற்கச் செய்யும். வருடம் வாக்குத்தத்தத்தை பெற விரும்புகிறவர்கள் அதன் விதிமுறைகளிலும் அறிந்து கொள்ள துடியுங்கள். நல்ல வாழ்க்கை, நம்முடைய வம்சம், சந்ததி, பிள்ளைகள், இவர்களை உடனடியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும், மதிப்பான வரங்களை பெற வேண்டும். அதே போல நமக்கு தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தேவைப்படுகிறார். உபத்திரவம் நேரக்கூடாது, உயிர் போகக்கூடாது, உள்ளம் விரும்புவதெல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆமீன் போடும் தேவ ஊழியர் உங்களுக்கு வேண்டும். கல்யாணத்துக்கும் கல்லறைக்கும் ஆலயம் வேண்டும். செத்த உடன் பரலோகம் போய்விட வேண்டும். எப்பா, ஆசை இருக்கு, தாசல் பண்ண அருகதை இருப்பதோ கழுதை மேய்க்கன்னு ஒரு பழமொழி சொல்வார்கள், ஞாபகம் இருக்கிறதா? இந்த மனித பிறப்பு யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு. பரிசுத்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு கிருபையினால் கிடைத்த ஒரு பாக்கியம். கொஞ்ச நாள் நித்தியமில்லாத நிரந்தரமற்ற இந்த உலக சுகபோக சிற்றின்பங்களுக்கு பெருன்ப வாழ்க்கையாக பரலோகத்தை இழக்கலாமா? நம்மை போல் அப்படி இழப்போமானால் நம்மை போல் கடைந்தெடுத்த டேஷ் யாருமே இல்லை. இருக்கட்டும், மதில் மேல் பூனைகளை நாம் இருப்பதை விட்டு 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்தால், அதாவது உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யாமல் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தும் காரியங்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் பலனடைய, அதன் மூலம் நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் உங்கள் பக்கம் திரும்புவார். நீங்கள் அவரிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார். அவருடைய வேதத்தை மறந்தால் நம் பிள்ளைகளை மறப்பார். கனம் பண்ணுகிறவர்கள் தான் கனம் பெறுவார்கள். அவரை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஈனம் பண்ணுவார். இருமனம் உள்ளவர்களாயிராமல் இரு வழிகளில் போகிறவர்களுக்கு எதுவுமே நிலைத்து நிற்காது, நிலையற்று போகும் என்பதை உணர்ந்து தேவனையே தேடி நாடி அவரையே அண்டிக் கொள்கிற வாழ்க்கையை வாழ்வோம். பரிசுத்தரின் பலனடைய முழங்காலை பலப்படுத்துவோம். கண்ணீரில் செபிப்போம். அப்பொழுது கர்த்தர் மேல் சொன்ன அத்தனை காரியங்களில் நம் பட்சமாக நமக்கு சாதகமாக அநேக காரியங்களை அவர் செய்து முடிக்க ஆவலாக இருக்கிறார். இம்மையில் மாத்திரமல்ல,
மறுமையிலும் பலனை தருகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி செபிப்போம். அன்பும் இரக்கம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல ஒரு தெய்வ வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க. நாங்கள் உம்மை விட்டு அநேக நேரங்களில் அநேக காரியங்களில் கவனம் செலுத்தினோம். எங்கேயோ சென்று விட்டதை இன்று உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பக்கம் இப்பொழுது திரும்புகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் பக்கமாய் திரும்புவீராக. பிள்ளைகளாகிய எங்களை அங்கீகரிக்கும்படியாக திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எந்த நிலையில் விழுந்தோமோ அந்த நிலையில் அந்த இடத்தில் மனம் திரும்பி சீக்கிரமாய் இடத்தில் நாங்கள் வருகிறோம். தேவனே, எங்களை ஆற்றும் தேற்றும் ஏற்றுக்கொள்ளும். ஆதியிலிருந்து அன்பை விட்டுவிட்டோம். மீண்டும் மண்டை திரும்பும்படியாய் எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் வருகிறோம். எங்களை அரவணைத்துக் கொள்ளும். நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிடும். உம்முடைய பாதத்தில் நாங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாகவே போகாது என்பதை உணர்ந்து நாங்கள் உம்மை பின்பற்ற, அதன் மூலம் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் தொடர்ந்து கொடுக்க, அவைகள் எங்களை பின்தொடர கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய திருநாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தோம் தேவ பிள்ளைகளே, நாம் எங்கே விழுந்தோம், எங்கே தவறினோம் என்பதை அறிந்து தேவனோடு அந்த இடத்துல ஒப்புரவாகிவிட்டால் கர்த்தர் நம்மை நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக உயர்த்துவார். இந்த நல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது போல அநேகருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.